மக்களே, கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே திருப்பியும் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்டின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து 118 சீட்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு சந்தோஷமா போயிட்டு ஆளுநர பார்த்து, ஆட்சி அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே வந்து நன்றி தெரிவிச்சுட்டு, யாரெல்லாம் சீட் குடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே திருப்பியும் இன்னொரு நியூஸ் என்ன அப்டின்னா வந்து, சீட் குடுத்த ஒரு கட்சி வந்து திருப்பியும் சீட்ட வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆ என்ன நடக்குது இந்த அரசியல்ல அப்படின்னு தெரியல. இதுதான் அரசியலா? இந்த அரசியல் தானா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் இது டிவிகேக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆ இட்ஸ் ஓகே. ஹோப் நம்ம நம்பிக்கை வைப்போம். நிச்சயமா வந்து ஆ விஜய் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நிச்சயமா முதல்வர் அப்படின்னு நம்ம வாயால நம்ம அவர கூப்பிடுவோம். அவரும் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற வார்த்தைய ஸ்ட்ராங்கா சொல்லப் போறாரு. ஸ்ட்ராங்கா ஒரு டீம் ரெடி ஆயிட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இதுவரைக்கும் 116 சீட் திருப்பி வந்தாச்சு. 118லேருந்து 116 ஆயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே ஏன்டா சந்தோஷத்த பறிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி மனசு வலிக்குது. இட்ஸ் ஓகே. எல்லாமே வந்து நல்லதுக்கே நினைப்போம். நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். தட்ஸ் இட்.